ஒண்ணுத்து சத்திரம் ஒண்ணுத்துங்க படுக்கிறது நானே அதனால சத்திரம் எனக்கு சொந்தம். இந்த சத்திரம் ஒண்ணுதான். ஆமாடா எழுதுறா வச்சுக்கறா ஏய் உனக்கு நான் சத்திரத்துல ஆறு படுக்கிறாவா ஆமா கால கேட்டா அவன் சாப்பிட்டு அந்த சத்திரமே எடுத்தான் இந்த சத்திரமே எடுத்தான் எனக்கு நான் கோபமே வராதுன்னு நினைக்கிறியா? ஏன்டா படுத்தா ஏன் சத்திரங்கிற பிக்சர் தான் ஏன் நினைக்கிற? ஏன்டா இங்க வா ஏன்டா தீர்வு கிடைக்கணும் ஆளுக்கு ஊடு வாங்கிட்டு போக வேண்டியதானே பரம்பரையா பிக்சர் இல்ல ஊர்ல ஏமாத்தி நான் வரி வாங்கி தின்னுடுறதுல அது ஆளுக்கு ஊடு பிரிச்சுக்கிட்டா வரி வாங்கிங்கறியா விளக்குமாறு என்னடா எங்க பிக்சர் சங்குதுமாரில இருந்து பிக்சர் எடுத்தா சங்குதுமாரியா டேய் வா வடகரையிலே பள்ளி கொண்ட எம்பெருமானுடைய மாமா சங்குதுவாரன் தான் இருக்காரு. ஆமா நேரடியா சங்குதுவாரி போகலாம். எம்பெருமான் மாயவன் தீர்ப்பு சொல்லட்டும். அவனா ஒரு திருட்டுக்கண்ணை மார்கழி மாதம் கண்டா சங்கூர் கையில சாப்பிட்டு கையில எடுத்துட்டு அவனே பிச்சை எடுத்துட்டு அவன் ஒரு பிச்சைக்காரே அவன் தான் இந்த நாயத்தை போய் சொல்லுவானா எப்ப எங்க மாமனை பழிதப்படுத்தினியோ மதுசூதனா அர்ஜுனா நந்தநந்தனா நாராயணா அடியே நானலை பின்னாடி நீங்களும் பிச்சை எடுக்கணுமா அர்ஜுனா நடக்குதுங்க ஆயன் இல்லையா அர்ஜுன் இல்லை அர்ஜுன் இல்லையா ஆயன் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என் மைத்துனன் பிச்சை எடுத்தால் எனக்கு தானே செய்யும் கருவுக்கு இருக்கு எல்லாம் காத்தருளக்கூடிய இந்த கண்ணனாகிய பெருமானுக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்ல மாமா என்ன மாமா நடக்குதுங்க யார் வீட்டுக்கு போனாலும் மின்னவழியா வீடு போ மின்னவழியோட வீடு போ மனவாளன் மதி அவனை கொண்டு போய் வச்சிருக்க சொல்லி அண்ணத்துல நம்ம வச்சுட்டா மாமா அவன் வீட்டுக்கே போன சொன்னா எப்படி மாமா போக முடியும் மைத்துனா அன்று ரோமரிச்சி வளத்திலே இருக்கும் பொழுது திருமணம் செய்து விட்டால் மின்னவழியாலை அதனால ஒரு மண்ணு கட்டாலும் ஒரு பெண்ணு கிடக்கூடாது அல்லவா பொல்லாதது அதனாலதானே அண்ணாங்களுடைய ஆணைக்கு நான் போனேன் மாமா மேகவாகம் என்ன வச்சிர தூணிலே தள்ளிட்டா மாமா வச்சிர தூணிலே தள்ளு முன்பதாக நீ என்னப்பா செய்த நான் ஒண்ணும் செய்யலையே மாமா பூஜையை கலைக்கலாமா அரியும் சிவனும் ஒன்றுதானே அரிக்கு பூஜை செய்தால் என்ன சிவனுக்கு பூஜை செய்தால் என்ன பூஜையை கலைத்தது உன்னுடைய மாபெரும் குற்றமாகும் மாபெரும் தவறு அதனால பூஜையை கலைத்து விட்டா என்று சொல்லி ஆத்திரத்தால் அறிவிருந்தா பிடித்து தள்ளிவிட்டா உனக்கு மண்டை உடைந்து விட்டது அந்த பெண் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது தீர்வு கிடைக்கிறதப்பா மாமா தீர்வு கிடைக்கும் உடனடியாக ஆதாரமான அர்ஜுனன் போய் வா மேகலோகம் மாட்டு மடித்தால் மடிவேலை தவிர மாயவனாக பெருமான் மீது அவனுடைய வீட்டுக்கு நான் வரணும் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டோம் மாமா நான் செய்த சத்தியத்தை பண்ண என்னால் போக முடியாது மாமா அர்ஜுனா என்ன செய்தா இந்த ரூபத்தோடு பரமாத்தான் சத்தியம் செய்தா நீ இந்த ரூபத்தோடு போக வேண்டாம் இதோ இந்த கண்ணனை நினைத்து கிருஷ்ண கங்கா நதியிலே குளித்து வெளியில் வந்தால் உனக்கு குரு ரூபம் கிடைக்கும் நீ
மலஜாதி குருத்தியாக சென்று அங்கே போவோம் மேகலோகம். 12 அல்லது 11 நாமதேயத்தோடு தான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாயவனாகிய பெருமணியாக்கியால் மலைஜாதி குருத்தியாக உருவத்தை மாற்றி அவள் மாலையை போனேன். ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைச்சிடும். முன்பு செல், உனக்கு பிறகு நான் வருகிறேன். பத்திரமாக போய் வா. எங்கள் ஸ்ரீமந்தநாராயண கோவிந்தா. இருந்தாலும் எப்படி அர்ஜுனனை சாமி அதெல்லாம் ரைட்டு தான். நான் யாரு? நீ என்னுடைய ஆழ்வார். நான் கெல்ட்டு ஆழ்வார். என்னோட ஆழ்வார் கல்டு ஆழ்வார். நான் உங்களோட தானே இருக்கிறேன். உங்களோட தானே சுத்தி இருக்கிறேன். உங்க அர்ஜுனை மட்டும் அத்தனை செட் பண்ணி விடல. ஏதோ எனக்கு ஒண்ணு பார்த்து செட் பண்ணி விட்டா நான் கல்யாணம் ஏதோ பண்ணிட்டு ஏப்பா சீரகாபுரி முருகேசா, உனக்கும் ஒரு பெண்ணை பார்த்து விட்டேன். என்ன பொண்ணு பாத்துட்டியா? அழகிய ஒரு மணமகளை தேர்ந்தெடுத்து விட்டேன். நாளைக்கு சாயந்தரம் தாலி கட்டுறோம். காலையில 7:30 மணிக்கு கட்டுறோம். அப்படியே 8:30 அப்படியே உடனே முதல்ல. சரிப்பா, ஆனா உனக்கு பார்த்த பொண்ணு எங்க இருக்கிறா தெரியுமா? எப்படி பொண்ணு சொல்லு. நம்ம எடப்பாடியில் இருக்கிறாள். பக்கத்துலயா? ஆமா. அவள் ஆடை ஆவரங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஆடை ஆவரங்கள்லாம் எல்லாருமே பாவாடை கட்டி சீலை கட்டுவாங்க. ஆனா அந்த அந்த பொம்பளை மட்டும் முன்ன சீலையை கட்டி சீலைக்கு மேல பாவாடை கட்டுவான். அருவுக்குதான் உங்களுக்கு எல்லாம் பொம்பளை உள்ள கட்டி சீலை கட்டிக்கிறாங்க. அந்த பாவாடை 150 ரூபா. அந்த பாவாடை உள்ள பாவாடை தெரியுமா? மேல கட்டின சீலையும் தெரியும், பாவாடையும் தெரியும். அவ புத்திசாலி. அப்புறம் மேலாடை எப்படி அணிந்திருப்பா? முன்பு இந்த ஜாக்கெட் போட்டு பின்னாடி என்னமா எடுத்து மாட்டுவாங்கல்ல, புறா புறா, அது மேல போட்டிருப்பா. புறாவே இப்ப 250 ரூபாய் விக்குது. அது வந்து மேல போட்டாதான் தெரியும். அந்த போட்டா எப்படி தெரியும்? சரி, எல்லாருமே வலையில போடுவாங்க. எல்லாம் 2 வலையில 3 வலையில இப்படி போடுவாங்க. இல்லைன்னா ஒரு டஜன் கூட போடுவாங்க 12 வலையில. ஆனா உனக்கு பாத்துருக்கிற பொண்ணு கை இங்க இருந்து தலை ஒரு வலையில போட்டுக்கிறான். அது கை பூரா வலையில அப்பதான் ஜல 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 இருக்கும். அப்படி நல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது. பெண்கள் எல்லாம் ஒரு ஜடை போடுவாங்க, 2 ஜடை போடுவாங்க. ஆடலுக்காக இப்படி குறுக்க 1 3 ஜடை கூட போடுவாங்க. நேர் வாக்கு எடுக்கிறாங்க, கோண வாக்கு எடுக்கிறாங்க. அதெல்லாம் பிடிக்காது நமக்கு. ஆனா அந்த பொண்ணு 46 ஜடை போட்டுருக்கான். ஊட்டி பார் போய் பின்னி அழகு. அது மட்டும் இல்ல, அப்படின்னா நம்ம அழகா இருக்குன்னு சொல்லு. அவ படிச்ச படிப்பே பெரிய படிப்பு. ஐயோ, பெரிய படிப்புனா சொல்ற எனக்கு செட் ஆகும் இல்ல. டெல்லியில படிச்சாப்பா. ஐயோ, எனக்கு மட்டும் நீ செட் பண்ணி விடு சாமி. டெல்லியில படிச்சவா என்ன படிப்பு சாமி? டெல்லியில பச்சை பேப்பர் படிச்சா. ஐயோ, நான் வெள்ள பேப்பரே என்னால படிக்க முடியல. பச்சை பேப்பர் படிக்கிறவங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. சென்னையில வெள்ள பேப்பர் படிச்சிருக்கான். என்னதான் படிப்பது? படிப்பெல்லாம் மீறின படிப்புதான். இங்க இருந்து எடப்பாடி போற, எடப்பாடி போனோம்னா இப்ப எந்த நேரத்துக்கு போனீங்கன்னா அந்த நிழல் கூடாருங்க இல்ல, அதுல ஒரு பெஞ்சு ஒண்ணு போட்டுருப்பாங்க. அந்த பெஞ்சு மேலேயே படுத்துட்டு இருப்பா. போய் கல்யாணம் பண்ணிக்க. பைத்தியம் காட்சி அடிக்கிறாங்க. அம்மா ஏப்பா சாமி கடவுள, நீதான் கடவுள். ஏன்னா போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண ஐட்டம் வாங்கி கொடு, பிறகு வாங்கி கொடு, சீலையை வாங்கி கொடு, சுடுகால் வாங்கி கொடு, அப்புறம் இந்த பேர்ல வழி வாங்கி கொடு, அப்புறமா திருப்பி சடைக்கு எண்ணெய் வாங்கி கொடு, சோப்பு வாங்கி கொடு, சாம்பு வாங்கி கொடு, கருமத்தாளா பவுன் கடைக்கு போன பவுன் எடுத்து கொடு, விலையில எடுத்து கொடு. அவ ஏதாவது கேட்பாளா? கேட்க மாட்டா. தெரியாதுல்ல. அரிசி வாங்கி கேட்பாளா? இல்ல. பருப்புகள் கேட்பாளா? இல்ல. சோத்துக்கள் எதுவும் கேட்க மாட்டா. துணிமணி கேட்க மாட்டா. அக்கடா நம்ம சம்பாரிச்சோமா, போய் குடிச்சோமா, அவளோட பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தமா, ஒரு 5 ரூபாய் பாத்ரூம் கொண்டு போய் தண்ணி ஊத்திக்கிட்டு 10 ரூபாய்க்கு துணி கொண்டு போய் கொடுத்தா துவைச்சு கொடுத்துருவாங்க. அயன் பண்ணிட்டு நீட்டா போட்டு ஜாலியா வந்து கூத்தி வந்து ஜாலியா சம்பளம் தயாரி போய் ஜாலியா இருந்துக்கலாம். ஒரு மனுஷனா எனக்கு அவத்தான் எனக்கு கொண்டாட்டி. நான் காலையில போய் நான் கட்டுறது தான். சரி, இருந்தாலும் இப்பொழுது ஆயனுடைய சொல்லை கேட்டு ஆளார் அழகு மன்னன் அலஜாதி குரத்தியாக வருகிறார். ஹரிராமன் சொல்லை கேட்டு அர்ஜுன இப்ப குரத்தியாக வருகின்றதான்